என்னத்த பண்றது, அமேசான் பிக் பில்லியன் டேஸை நம்பி ஆஃபர்ல வருதுன்னு சொல்லிட்டு ஒரு போன் ஆர்டர் போட்டேன். ஆக்சுவலா அந்த போன் என் கைக்குமே வரல. நான் இருக்க லொகேஷன்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு முன்னாடியே டெலிவரி ஹப் இருக்கு. அந்த ஹப் வரைக்கும் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிடுச்சு. என்ன கொடுமை சரவணன். ரீசன் எதுவுமே ஒண்ணுமே புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. கஸ்டமர் கேருக்கு ரீச் பண்ணா ஒண்ணுமே ரெஸ்பான்ஸ் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த வீடியோல இதை பத்தி தான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பார்த்து. செப்டம்பர் 22 அன்னைக்கு அமேசான் பிக் பில்லியன் டேஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபர்ல ஒரு மொபைல் ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு சாம்சங் S24 அல்ட்ரா வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஆக்சுவலி பிரைஸ் வந்து மொபைலோட பிரைஸ் 1,34,000 rupees இருந்துச்சு. இப்படி ஆஃபர்ல வரும்போது 72,000 இருந்துச்சு. சரி ஓகே, நானும் ரொம்ப நாள் மொபைல் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ மொபைல் வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆர்டர் போட்டிருந்தேன். என்னடா செப்டம்பர் 22 அன்னைக்கு ஆர்டர் போட்டேன். நைட்டு ஒரு 10-9 மணி இருக்கும் ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போட்டு ஆக்சுவல் டெலிவரி டேட் வந்து October 8 வெனஸ்டே இருந்துச்சு. இன்னைக்கு October 8. ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு ப்ராடக்ட் வரவே இல்லை. இப்படிலாம் பண்ணு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. சரி, நான் ட்ராக்கிங் பண்ணிட்டே இருந்தேன். ட்ராக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது பெங்களூர்ல இருந்து வந்துச்சு. பெங்களூர்ல இருந்து திருச்சி வந்துச்சு. திருச்சியில இருந்து திருக்காட்டிப்பள்ளி வந்துச்சு. திருக்காட்டிப்பள்ளியில இருந்து நான் இருக்க லொகேஷனுக்கு வரவே இல்லை. என்ன ரீசன் செக் பண்ணி பார்க்கும்போது நான் வந்து அமேசான் கஸ்டமர் கேர் ரீச் பண்ணும்போது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, உங்களுக்கு தெரியல, அது எனக்கு புரியுது. நீங்க என்ன பண்ணணும், டெலிவரி ஏஜென்ட் நம்பர் ஆச்சும் தரணும்ல. அவங்க டெலிவரி ஏஜென்ட் நம்பரும் தர மாட்டாங்க. சரி ஓகே, நியர்பை லொகேஷன்லாம் இருக்கு டெலிவரி ஹப், நான் அங்க போய் செக் பண்றேன், அட்லீஸ்ட் எனக்கு நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். நம்பர் வந்து தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. இது வந்து ரீசெண்டா வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. இந்த iPhone 16, 15 ஏதோ ஒன்று ஆஃபர் அது மாதிரி நிறைய பேர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நிறைய போன்ஸ் வந்து இது மாதிரி உங்களோட அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ண முடியாது சம்திங் ரீசன் சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஆட்டோமேட்டிக்கா அமேசான் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த சாம்சங் S24 என்ன ரீசன்னு தெரியாம நான் இருக்க லொகேஷன்ல இருந்து 15 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமே அந்த ப்ராடக்ட் வந்து என்னை ரீச் பண்ண முடியாம திருப்பியுமே ரிட்டர்ன் அனுப்பியிருக்கு. இது என்ன நடந்துச்சு எதுனே தெரியல. அமேசான்ல வந்து டெலிவரி பண்றவங்க ஆக்சுவலி எனக்கு கால் பண்ணி எனக்கு ரீச் பண்ண முடியல அப்படின்னா கூட ஓகே ஃபைன்னு சொல்லலாம். எனக்கு எந்த ஒரு காலுமே வரல. ஆக்சுவல் டெலிவரி டேட்டும் October 8. அன்னைக்கு எந்த ஒரு பர்சனுமே கால் பண்ணல. October 7 கால் பண்ணல. ஆனா ட்ராக்கிங்ல வந்து நான் இருக்க லொகேஷன்ல இருந்து 15 கிலோமீட்டர் அங்கிட்ட திருக்காட்டிப்பள்ளி டெலிவரி ஹப்ல இருக்கு. ஆனா அந்த ப்ராடக்ட் என் கைக்கு வரவே இல்லை. நான் எப்படி ரீச் பண்ண முடியும்? எனக்கு ஹப் அங்க இருக்குன்றது மட்டும் தான் தெரியும். பட் ஆனா அந்த ஹப் எங்க லொகேட் ஆயிருக்குன்றதும் தெரியாது. ஸோ என்ன பண்றது, இந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் ட்விட்டர்ல போயிட்டு செக் பண்ணும்போது அது நிறைய பேர் வந்து இது மாதிரி என்னோட மொபைல் வந்து ரீசெண்டான ஆர்டர் போட்டது வரவே இல்லை, அன்டெலிவரபிள், டெலிவரி மேன் வந்து என்னோட அட்ரஸ் தப்புன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்புறம் எதுக்குடா ஆஃபர் போடுறீங்க? என்கிட்ட சொன்னீனா உனக்கு நான் உடம்பெல்லாம் அளவு குத்துவேனே. ஆஃபர் போட்டு திருப்பி நீங்களே மொபைல் ரிட்டர்ன் எடுத்துக்கிறதுக்காக ஆஃபர் போடுறீங்க. சும்மா எல்லாத்துக்கிட்டையுமே வந்து ஷோகேஸ் காமிக்கிற மாதிரி இது மாதிரி பிக் பில்லியன் டேஸ்ல நான் இவ்வளோ % டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு மொபைலை கொடுக்குறேன்றதை மட்டும் சொன்னா பத்தாது. அந்த மொபைலை ஆக்சுவலி அந்த கஸ்டமருக்கு போய் ரீச் பண்ணும். ஆக்சுவலி இந்த அமேசானோட ஒர்க்குன்றது வந்து ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கடையில இருந்து கஸ்டமர் கொண்டு போய் கொடுக்குறது. இந்த இன்பிட்வீன்ல ஒரு டெலிவரி ஏஜென்ட்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அந்த வேலையை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டீங்களாடா? ஒரு ட்ராக்கிங் நம்ம பண்றது சில நேரம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி ஏஜென்ட் அங்கிருந்து இங்க வரப்ப சில நேரம் டேமேஜ் ஆகுது. ஸோ நீங்க பாக்குற வேலையை ஒரு பொருள் நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கறது மட்டும் தான். அந்த வேலையை ஒழுங்கா பார்க்கலாம். நீங்க எதுக்கூட அமேசான் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க பண்ற வேலையை நீங்க ஒழுங்கா பார்க்கலன்னா நீங்க எதுக்கூட கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் அந்த மொபைலுக்காக நியர்லி ஒரு 12 to 14 days வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு மொபைல் வந்துரும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ அந்த எக்ஸைட்மெண்டோட இருந்திருப்பேன். காலையில வந்து ட்ராக்கிங் வந்து பார்க்கும்போது இது மாதிரி அன்டெலிவரபிள் மாறுறப்ப அந்த மொமெண்ட்ல எப்படி இருந்திருக்கும், இதுக்காக இவ்வளவு நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும்ல. என்ன பண்றது, நடக்கணும்னு விதி இருந்தா நடந்தானே ஆகணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் திங்ஸ் டு யூ गाइस. அதனால வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் இது மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு நீங்க என்ன ரெமெடி எடுத்தீங்க, லைக் நீங்க அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்றத சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி ஓகே गाइस, பை.